பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா அலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு துவாவை பார்க்க போறோம். எனக்கு விதியே இப்படிதான், என் லைஃபே கஷ்டம் தான், எனக்கு இன்னைக்காவது நல்லது நடந்திருக்கா, நான் பாக்குறதெல்லாம் நஷ்டம் கஷ்டம் துன்பம் துயரம் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா அந்த விதியை கூட மாத்தக்கூடிய ஒரு துவா. எந்த அளவுக்கு மாத்துன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் நடந்ததை மட்டும் இல்ல, இதுவரையும் நடந்ததையும் சேர்த்தி மாத்தும். நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி, அதை நீங்க மறுபடியும் மீண்டும் பெற்றுக்கொள்வீங்க. எனக்கு அந்த காலமெல்லாம் போச்சு, வாய்ப்பெல்லாம் தவறிடுச்சு, நான் 10 வருஷமா குழந்தைக்காக ஏங்கிட்டேன், இனிமேல் குழந்தையே கிடைக்க போறதுல நீங்க விரத்தில இருந்தாலும், நான் 10 வருஷமா திருமணத்துக்காக பாத்துட்டேன், எனக்கு நல்ல வாழ்க்கையே கிடைக்காதுன்னு கஷ்டத்துல இருந்தாலும், எனக்கு நல்ல உறவே இல்லை, யாருமே எங்கிட்ட நேர்மையா இல்ல, எனக்கு ஒரு வேலையே கிடைக்காது, நான்லாம் கஷ்டப்படதான் போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் கூட அப்படியே அதெல்லாம் ரிவர்ஸ் பண்ணிடுது. அப்ப முடிஞ்சு போனதை கூட ரிவர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான துவா, நபி அவர்கள் ஓதிய துவா, நபி அவர்கள் ஓத சொன்ன துவா எல்லாரையுமே. அந்த துவா தான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் மக்ஸுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி ஹைரன் மின்ஹா. சுப்ஹானல்லாஹ். இதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிச்சுக்கலாம்னா, முதல்ல இருக்கிறது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது எதுக்காக ஓதுவோம்னா, நம்ம கவலையில துன்பத்துல சோதனையில இருக்கும் போது இதை ஓதலாம். அது இழந்து போன ஒரு விஷயத்துக்காகவும் ஓதலாம், இல்ல இனிமேல் கஷ்டம் இருக்குதே அதை நினைத்தும் ஓதலாம். அல்லாட்ட தான் வந்தோம், அல்லாட்ட தான் திரும்பி போக போறோம், அதனால இந்த உலகத்துல இருக்கிற எதுவும் நிரந்தரம் இல்ல அப்படிங்கறத இதுல அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுலயே மீதம் இருக்கக்கூடிய பாதி, அல்லாஹ் மக்ஸுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லி ஹைரன் மின்ஹா. என்னன்னா, இன்னும் என்னை தொட்டு இருக்கக்கூடிய இந்த முஷீபத் இருக்கு பாரு, அந்த முஷீபத்தை விட்டு நீ காப்பாத்து அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அதை உன்னாலதான் காப்பாத்த முடியும், நீதான் அதுல சிறந்தவனாக இருக்கிறாய் அப்படிங்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு யா அல்லாஹ், அதுல இருந்து உன்னுடைய பாதுகாவல் தேடுகிறேன், உன்னை தவிர யாரும் இந்த உலகத்துல உதவ மாட்டாங்க. அது பண கஷ்டமா இருக்கலாம், குடும்ப கஷ்டமா இருக்கலாம், மன கஷ்டமா இருக்கலாம், உடல் வழியாக நமக்கு நோயே அந்த கஷ்டமா இருக்கலாம், மனிதர்களால வந்ததா இருக்கலாம், எல்லாத்தையும் அல்லாஹ் போக்குவான். இப்ப இருக்கிற சோதனையும் போக்கி அல்லாஹ் அவங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். இதை நபி அவர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, யார் ஒருவர் இதை ஓதுறாங்களோ அவர்கள் இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் வழங்குவான்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இழந்து போனது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இழந்ததை நம்மளால மீட்டு எடுக்க முடியுமா? முடியாது. என்னுடைய 10 லட்ச ரூபாய் காசு வீணா போச்சு, போனது போனதா. என்னுடைய உழைப்பு வீணா போச்சு, போனது போனதா. என்னுடைய இளமை போயிடுச்சு, என் குடும்பம் போயிடுச்சு, என்னுடைய கணவன் போயாச்சு, என்னுடைய தாய் தந்தையர் போயிட்டாங்க, எனக்குன்னு இருந்த பேரு புகழ் போச்சு, படிச்சு வேஸ்டா போச்சு, இந்த மாதிரி எல்லாமே போயிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்னன்னா, மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணுவான், வேற வழியில அதை கொடுப்பான். நாம எவ்வளவோ உழைச்சு படிச்சு நம்ம வாய்ப்பை விட்டுருப்போம், வருமானம் இல்லாம இப்ப உட்காந்துருப்போம். ஆனா அல்லாஹ் என்னன்னா, நினைச்சு பார்க்காத புறத்துல ஒரு வேலையை கொடுத்து இதுலதான் ஜெயிக்கணும் இல்ல, அதுல ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி நான் கற்பனையே பண்ணல, எனக்கு போய் இப்படி ஒரு தொழில் அமைஞ்சிருக்குன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. நான் முயற்சியெல்லாம் பண்ணேன், படிச்செல்லாம் வேலைக்கு போனேன், அப்பா கூட எனக்கு கிடைக்காத வாய்ப்பு இப்ப சும்மா சாதாரணமாவே எனக்கு கிடைச்சிருச்சும்பாங்க. அதனால உங்களுக்கு எப்ப வேணா உங்க லைஃப் நல்லபடியா மாறலாம், எப்ப வேணா நீங்க உயரலாம். குடும்பமே உங்களை கஷ்டப்படுத்துதா, வாழவே பிடிக்கலையா, எல்லாம் நான் அப்படியே மாத்தி உங்களை சுத்தி குடும்பமே இயங்குற மாதிரி ஆக்கிடுவான். நான் கண் கூட ஒருத்தவங்களை பாக்குறேன், அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க மாமியா வீட்டுல. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு 4-5 வருஷத்துல லைஃப் அப்படியே மாறிடுச்சு. அவங்களால வாழவே முடியலங்கிற அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க இப்ப அவங்க சொல்றதுதான் அங்க சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. எப்படி இப்படி எல்லாம் மாறும், அதுவும் ஒரு 4-5 வருஷத்துல அப்படிங்கிறது நமக்கே வியப்பா இருக்கு. அல்ல அப்படியே காய் நகர்த்தி கொடுப்பான். அடுத்தடுத்து நடக்கிற சில விஷயங்கள் எவ்வளவு பெரிய கொடுமைக்காரங்களையும் கூட என்ன பண்ணிருவாங்க, உங்கள்கிட்ட அடிப்பணியை வச்சிருவாங்க. நம்ம வேணான்னு நினைக்கும் போதுதான் எல்லாரும் நம்மளை கொடுமைப்படுத்துவாங்க, நம்மளைய உதாசீனப்படுத்துவாங்க, நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. இதே நம்மள்ட்ட ஒரு தேவைன்னு வர மாதிரி எல்லாம் வச்சிட்டோம்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்மளை போட்டு தாங்குதாங்கன்னு தாங்குவாங்க, நாம சொல்றத அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. எல்லா காலமும் மாறும், நிச்சயமா மாறாத எதுவுமே இல்லை. எவ்வளவு குடும்பக்காரங்களா இருந்தாலும் அவர்களே மல்லான்னா உங்கள்கிட்ட இறங்கி போக வைப்பான். அதனால நீங்க இழந்த அனைத்தையும் தாண்டி நீங்க வெற்றி பெறுவீங்க. இத 100 முறை ஓதுங்க. நீங்க ஃப்ரீ டைம்ல இதை ஓதுங்க. ஒழு இல்லாட்டினாலும் தொழுகை இல்லாட்டினாலும் கூட இதை ஓதி முடிங்க. 100 முறை ஓதுங்க. என்ன தேவை இருந்தாலும், என்ன கவலை இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை மனசுல நினைச்சிட்டு, யா அல்லாஹ் இதை நீ சரி பண்ணியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களுடைய நிலைமையவே மாத்துவான். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க டெய்லி துவா கேட்டுக்கொண்டே இருப்போம். எங்களையும் உங்களுடைய துவால சேர்த்திக் கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.